ஹாய் கைஸ். இப்போ இன்ஸ்டாகிராமு, யூடியூபு எத ஓப்பன் பண்ணாலுமே நான் 21 வயசுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 23 வயசுல சிஇஓ ஆயிட்டேன். இப்படின்ற மாரி வீடியோஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. நாம இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நாம தான் லைஃப்ல இன்னும் பின்னாடி போயிட்டே இருக்கோமோ! ஆ லைக் நம்ம இன்னும் எந்த விஷயத்துலயுமே சக்சஸ் ஆகலையோ! அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஆக்சுவலி உண்மையாவே எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டா, அப்போ வேலைக்கு வந்து யார் போவாங்க கைஸ்? ஐ மீன் அந்த ஜாப் ரோல்லாம் யார் பண்ணுவா? ஆ எனக்கு தெர்ல. ஸோ பிசினஸ்ங்கிறது ஒரு சாய்ஸ் அவ்வளோதான். ஆ அதுவே ஒன்லி பாத் கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியால சக்சஸு, ஹைலைட்டு இது மட்டும் தான் காட்டுவாங்க. அவங்க பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, ஸ்லீப்லெஸ் நைட்டு, அவங்க ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸு எதையுமே காட்ட மாட்டாங்க. ஸோ இத நம்ம பார்த்துட்டே நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணோம்னா, நம்ம மனசு தான் கஷ்டமாகுமே தவிர, ஆ வேற எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாது நம்ம லைஃப்ல. ஆக்சுவலி லைஃப் டைமிங்ன்னு ஒண்ணு இருக்கு கைஸ். சிலர் 21ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிலர் 25ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிலர் 35ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆ ஆனா எண்டுல யார் வந்து சக்சஸ் ஆகுறாங்கன்றது தான் முக்கியமே தவிர, எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி அடுத்தவங்க டைம்லைன்ல நம்ம டிராவல் பண்ண தேவையில்ல. நமக்கான டைம்லைன்ல நம்ம டிராவல் பண்ணாலே நம்ம சக்சஸ வந்து அடைஞ்சிரலாம் கைஸ். அது ஜாப் பண்றது ஈஸியான்னு கேட்டா கிடையாது கைஸ். ஜாப் தான் உலகத்தோட பேக் போனே. அதே மாதிரி எல்லாருமே பிசினஸ் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்ல. அப்படி பிசினஸும் பண்ணக்கூடாது. இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் ஜாப் தானே. இப்போ போலீஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க. லைக் சினிமா, ஜர்னலிசம், ஆர்ட்ஸு இது எல்லாமே வந்து ஒரு ஜாப் கல்ச்சர் தானே தவிர பிசினஸ் கிடையாது. அதே மாதிரி பிசினஸ்க்கும் எம்ப்ளாயீஸ் தான் ரொம்ப முக்கியம் கைஸ். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னாலே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எடிட்டர் வேணும், ஒரு கேமரா வேணும், ஒரு மேனேஜர் தேவை, ஒரு ஹெச்ஆர் வேணும், எம்ப்ளாயீஸ் வேணும். இது எதுவுமே இல்லாம ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. பிசினஸும், ஜாப்பும் 2மே வந்து காம்ப்ளிமெண்டரி தான். பிசினஸ் இல்லாம ஜாப் இல்ல. ஜாப் இல்லாம ஒரு பிசினஸ ரன் பண்ண முடியாது. ஸோ ஒண்ணு இல்லாம இன்னொன்னு வந்து எப்பவுமே இன்கம்ப்ளீட்டா தான் கைஸ் இருக்கும். நீ ஜாப் பண்றதுனால நீ வந்து தாழ்ந்தவனும் கிடையாது. பிசினஸ் பண்றதுனால நீ உயர்ந்தவனும் கிடையாது. ஸோ நீ பண்ற ஒரு ஒர்க்கோ, பிசினஸோ உன்னோட பேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். உன்னோட லைஃப்ல உனக்கு எது தேவையோ அத பண்ணாலே போதும். நீ வந்து ஒரு சக்சஸ அடைஞ்சிரலாம். ஸோ வந்துட்டு ஜாப்னா ஸ்மாலு, பிஸ்னஸ்னா ஹை அப்படின்ற எந்த ஒரு ஸ்கேலுமே கிடையாது கைஸ். நம்மளோட பேஷன் வந்து எதுல எதுல இருக்கோ அத நோக்கி மட்டும் தான் நம்ம போணும். இந்த சோசியல் மீடியா ஹைப்ப நம்பி நம்ம எப்பயுமே போகவே கூடாது கைஸ். நம்மளோட பேஷன மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அண்டு இந்த சோசியல் மீடியால வர எல்லாத்தையுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்களே தவிர, உங்க லைஃபோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்க கம்பேரிசன் பண்ணீங்கன்னா நம்ம லைஃப் தான் வேஸ்ட்டா போகும். அண்டு நம்ம வந்து டிப்ரஷன்ல கூட போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஈஸியா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பேஷனுக்கு எது ரைட் பாத்தோ அத மட்டும் சூஸ் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 பில் தரேன். ஒரு ஜாப் பில் 1, ஒரு பிசினஸ் பில் 1. உங்க சாய்ஸ் எதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.